அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக செவ்வாய் பயிற்சியை தொடர்ந்து சொல்லி வருகின்றேன். மற்ற பயிற்சிகள் நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட, குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட செவ்வாய் பயிற்சி ஒரு அற்புதமான பலனை தரும். அதை நான் தொடர்ந்து 4-5 வருட காலமாக மாயன் மயிலன்னு சொல்லிட்டு வரேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியே முக்கியத்துவம் தரப்பட்ட அதுவே முதன்மையாக இருந்து சொல்லப்பட்டது. செவ்வாய் பயிற்சியின் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியின் குருவினால் எனக்கு வழங்கப்பட்டது. இந்த பயிற்சியை பற்றி பேசுவதன் மூலம், இந்த பயிற்சியை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் வாழ்வில் எத்தனை துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அதை எளிதில் கடந்து விடலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் பயிற்சி, அந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜூலை, அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 28/7/2025 சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். அதாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை, அதாவது 13/9/2025 ஆகஸ்ட் மாதம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாட்களுக்கு கன்னி செவ்வாயாகத்தான் பலன் தரப்போகின்றார். இந்த கன்னி செவ்வாயாக பலன் தரக்கூடிய செவ்வாய் மேஷ ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம். ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எத்தனையோ பயிற்சிகள் காலங்களை கடந்தாலும் கூட, நம் வாழ்வுக்கு ஒரு தெளிவான முடிவை தரவிட்டாலும் கூட, கலங்கிய நம் கண்களுக்கு அந்த கண்ணீரை துடைக்காவிட்டாலும் கூட செவ்வாய் பயிற்சி மாயன் மயிலான தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். கொஞ்சம் கவனமாக நிதானமாக கேட்டாலே போதும். எத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் எளிதில் கடந்து விடலாம். தனித்து நின்று போராடுகின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை கிடைக்கும். மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசி மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். செவ்வாய் பயிற்சி ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இந்த செவ்வாய் பயிற்சி மற்ற கிரகங்களுடைய பயிற்சியை விட குறுகிய கால பயிற்சி தான். நம் வாழ்வில் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருவது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மனோ தைரியத்தோடு, புரிந்து கொள்கின்ற தன்மையோடு எதிர்த்து போராடி இறுதியில் வெற்றியை தரக்கூடியது தான் இந்த செவ்வாய் பயிற்சி. ஒரு காலத்திலலாம் குரு பயிற்சி, சனி பயிற்சி தான், ராகுகேது பயிற்சியை தான் பெரும்பாலும் பேசி வந்தார்கள். சோழி பிரசனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருட காலமாக செவ்வாய் பயிற்சியை மாயன் மயிலில் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இதை கேட்பது வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை தருவதோடு 3 பலத்தை தரும். தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலத்தை தரும். அத்தகைய செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை தருமா? யாருக்கு? துலாம் ராசிக்கு. துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை 3 நாள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3 நாள், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி, துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 1, 2, 3, துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரி, இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணுங்க. வாழ்க்கையில் புரிந்து கொண்டவன் மட்டுமே போரிலே வெற்றி பெறுவான். அதனால தான் இவருக்கு கிரகங்கள் இவருக்கு என்னன்னு பேருன்னா ராஜகிரகம்லாம் கிடையாதுங்க. ராஜகிரகம் சூரியன் சொல்வார்கள். சூரியன் தான் ராஜகிரகம் என்று சொல்வார்கள். குருவே ராஜகிரகம் என்று சொல்வார்கள். ஆனால் இவரை சேனாதிபதி என்றே அழைப்பார்கள். காரணம், மன்னனாக இருந்தாலும் அவரை காப்பது சேனாதிபதி தானே, மக்களை மட்டுமல்ல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் செவ்வாய். வருவாய் என்றே நான் சொல்வேன். இந்த செவ்வாயினுடைய சிறப்பை அளந்து கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட இந்த செவ்வாயுடைய காரகத்தன்மை அற்புதம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கன்னியை, அதாவது துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும்னு சொல்கிறதுக்கு முன்னால் தனஸ்தானாதிபதினு சொல்வாங்க. அந்த தனஸ்தானாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் வந்து அமர்றாருங்க. புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன். அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள், அது பொதுத்துறையாக இருந்தாலும், நீதித்துறையாக இருந்தாலும், காவல்துறையாக இருந்தாலும், சீருடை அணைந்து வேலை செய்யக்கூடியவர்கள், இட சம்பந்தமான முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள், திருமண சம்பந்தமான
பெற்றோர் பார்த்து வைத்த திருமணமோ இல்லை காதல் திருமணமோ அந்த முயற்சியில் ஈடுபடுபவர்களா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் இந்த செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் ஒரு ஜோதிடம் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க மனம் சந்தோஷப்படுகின்ற நிகழ்வை மட்டும் சொன்னால் போகாதுங்க. இருப்பதை இழந்து விடாமல் ஒரு தக்க தருணத்தை சொல்லணும். அதுதாங்க ஜோதிடம். ஓஹோ என்று கொட்டும் மழை பணமழையில் நனைவீர்கள் என்று சொல்வதை விட சாதாரண மழையில் நனையாமல் பார்த்து கொண்டாலே போகும். அந்த வகையில் பார்க்கும்போது தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எங்கு அமர்கின்றார் என்றால் இந்த செவ்வாய் பயிற்சி விரயஸ்தானத்தில் அமர்கின்றார் துலாம் ராசிக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தானே. அது மட்டுமா, சொந்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும். இதை தானே சொல்ல போகிறேன். பல நிறைய விஷயங்களை சொல்லி குழப்பதை விட நறுக்கு தெரித்தாது போல 4 வார்த்தை தான். திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன், ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்க. காரணம் உங்கள் நன்மையை பொருட்டு தானே நான் சொல்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார்? செவ்வாய். அவர் எங்கு அமர்கின்றார்? விரயஸ்தானத்தில் அமர்கின்றார். அதே மட்டும் கிடையாது, ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். அது மட்டும் கிடையாது, சொன்ன வாக்கை காப்பாற்ற போராட வேண்டியது இந்த கால. அப்போ அந்த அர்த்தம் என்னன்னா, இதை முடிச்ச மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். குடும்பத்தினுடைய சிக்கலை தீர்த்து விடலாம். சொன்ன கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், கூட்டு தொழில் செய்பவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது உண்டு. அறிமுகம் இல்லாத மனிதர்களாக இருக்கலாம். யாரோ ஒருவருக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிற கவலைப்படாதீங்க என்று வாக்குறுதி கொடுப்பது. ஒரு வார்த்தையை நம்ம சக்திக்கு மீறி கொடுக்கிறது. சக்தி மீறி வார்த்தையை கொடுத்து வம்பில் மாட்டிக்கிறது. அது இல்லாமல் இருந்தாலே போதும். அந்த முறையில் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாட்கள் கவனமாக தானுண்டு தன்னுண்டு என்று இருப்பதே இந்த காலகட்டத்தில் சிறப்பு. அது மட்டும் கிடையாதுங்க. துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் 7ஆம் ராசிக்காரருக்கு செவ்வாய் 2 மற்றும் 7ஆம் வீட்டின் அதிபதியாக இருப்பதனால் மட்டுமல்ல, இந்த பயிற்சி காலத்தில் முடிந்தவரை செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். திருமணமும் ஏற்பாடு பண்ணலாம், சுபகாரியங்கள் செய்யலாம், ஆடம்பரமாக செய்ய வேண்டாம். பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், நிதானமாக நம் தகுதிக்கு தகுந்த முறையில் படிக்க வைக்கலாம். ஒரு தொழில் முயற்சிக்கு இறங்கலாம், ஏதோ தானோ என்று இறங்காமல் நிதானமாக எடுக்கலாம். ஒரு வீடு வாங்கலாம், தன் தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கலாம். கடனுக்கு வாங்க விட்டு கஷ்டப்படுறாங்கல்ல, அதெல்லாம் இந்த காலகட்டம் தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடுறதுல சில பேர், அதெல்லாம் அந்த கிரக நிலைகள். எல்லோரும் கிரக நிலையும் நேரத்தை பார்த்துலாம் கடன் வாங்குறது இல்லை, கடன் கொடுப்போம்னா அதுக்கு தயாராக இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனை வருதுங்க. நம்முடைய காலங்கள் கணக்கிடப்படுகின்றன, நம்முடைய வாழ்வு எண்ணப்படுகின்றன. அந்த வகையில் பார்க்கும் இந்த பயிற்சி காலத்தில் முடிந்தவரை செலவுகளை எல்லாம் குறைத்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் பணஸ்தானாதிபதி செலவு ஸ்தானத்துக்குள் நுழைவு நிதி மற்றும் குடும்ப விஷயங்கள்ல அவ்வளவு சிறப்பு இல்லை. சில பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். 7ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுக்கு செல்வது திருமண வாழ்க்கைக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. அதனால தான் சொன்ன முன்னாடியே, அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு திருமண முயற்சியில் ஈடுபடுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் எடுக்கின்ற முயற்சியில் ஏதாவது பிரச்சனையை தந்து விடுவார். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுவரை வைத்தே சித்திரம் வர வேண்டும். ஆரோக்கியம் என்பது உங்கள் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, உங்கள் பெற்றோர், மனைவி, பிள்ளைகள், கணவன் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுவரை வைத்து தானே சித்திரம் வரைய வேண்டும். இந்த உடம்பு தாங்க கோடியாக சம்பாதிங்க, பட்டமும் பதவியும் வாங்குங்க. ஆனால் படுக்கையில் படுத்து விட்டால் கால் தூசு பெறாது. நிதானம் தேவை, நிதானமான உணவு தேவை. அறிவும் இல்லாத பழக்க மனிதர்களோடு தொடர்பு வேண்டாம். நீண்ட தூர பயணங்கள் போகும்போது கவனமாக இருக்கு. ஏன்னா ரத்தகார நிபந்தன் வாங்கி வீட்டை கட்ட முடியாமல் போராடிய ஒரு காலகட்டத்தில் அதை கட்டி முடிப்பதற்கான ஒரு நிலையையும் அவர் தருவார். ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை மட்டுமே வைத்து ஒரு பயிற்சியை சொல்லிவிட முடியாது. களத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் புதனும் துணை இருப்பதனால கவலையே பட வேண்டாம். ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு ஆற்றலை தரக்கூடியவனும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தான். அதே நேரத்தில் எந்த ஒரு தவறான செயலில் இருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். தவறான முயற்சியில் ஈடுபட வேண்டாம், தவறான நட்பு வேண்டாம், தவறான மனிதரோடு தொடர்பு இருந்தால் இந்த காலகட்டத்தை இதை தவிர்த்து விடுங்கள். தனஸ்தானாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் அமர்கின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியும் அவரே இருப்பதனால தான் இத்தனை எச்சரிக்கையும் நான் உங்களுக்கு அடுக்கடுக்காக சொல்லிட்டேன். கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருங்க. ஒரு ஜோதிடம் என்பது ஆசையை தூண்டுவதல்ல, மனசுக்கு சந்தோஷம் தருகின்ற செய்தியை மட்டுமல்ல. இப்படி இருந்து விடுங்கள், இதை தவிர்த்து விடலாம் என்று சொல்வதைத்தான், அந்த கடமையைத்தான் நான் செய்கின்றேன். சகோதர சகோதரிகளே, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நிதானமாக இருந்து விடுங்கள், பொறுமையாக இருந்து விடுங்கள். 3 பலமும் தள்ளாடுகின்றது. தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில்
தேகபலம் தந்தோடினா மனோபலம் காப்பாற்றிவிடும். மனோபலமும் தள்ளாடி விட்டால் தெய்வ பலம் மட்டும்தானே துணை. ஒரு முறை சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய சிறுவாபுரி அந்த முருகனுடைய ஆலயம் சென்று அந்த முருகனை மனமுருக வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை சென்றுதான் முருகனை வழங்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. முருகன் எல்லா நாளுமே அவன் தான். நாளும் கோளும் நாயகனே அவன் தான். அந்த வகையில் அது மட்டும் கிடையாதுங்க. முருகன் செவ்வாய்க்கு தெய்வமாக இருந்தாலும் கூட அந்த அங்கார பதவியை பெற்று தந்தவர் மகா கணபதி. முடிந்தால் 5 தேங்காய்களை மட்டையோடு கோத்து அருகில் உள்ள மகா கணபதியுடைய ஆலயத்தில் சென்று இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் அந்த தேங்காய் மாலையை அவருக்கு சாத்தி வழிபடுவது சிறப்பு. என் கண்கூட நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் வரும்பொழுது செவ்வாய் கெடுபலனை தர முற்படும் பொழுது இந்த பரிகாரம் என்பது சொல்வதை விட இது செய்து பாருங்கள். சாட்சியை விட சண்டைக்காரன் கால் சிறப்பு என்பதை போல அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டம். என்னுடைய அனுபவத்தில் இதை கடந்து விட்டாலே போதும். வருகின்ற காலம் கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்தில் பயமில்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கான அற்புதமான பலனை துலாம் ராசிக்காரர்கள் பெறுவீர்கள்.